அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 25 ஜூன் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மத்திய மனிதவள மந்திரி திரு கபில் சிபில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும், இந்தியா முழுவதும் ஒரே கல்வி முறையை கொண்டுவர பணி மும்முரமாக நடந்து வருவதாகவும், மேலும் அனைவருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் வருகையை ஒட்டி ஒரிசாவில் மாவோயிஸ்டுகள் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும், ரயில் நிலையம், செல்போன் டவர் போன்றவற்றை அவர்கள் சேதப்படுத்தியதாகவும், சிதம்பரம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் சிதம்பரத்தை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் திரு ராஜன் கண்ணப்பன் அவர்கள் திரு சிதம்பரம் வெற்றி பெற்றது செல்லாது என கோர்ட் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாக சென்னை ஐகோர்ட்டிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள், இலங்கையில் தமிழ் ஈழ பிரச்சனையில் தனது ஆதரவு நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ள திரு வைகோ அவர்கள், இப்பிரச்சனையில் மத்திய மாநில அரசுகள் கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியதாக நாகர்கோவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழக துணை முதல்வர் இன்று சென்னை மேயர் இல்ல திருமணத்தில் கலந்து கொண்டு பேசுகையில், என்னுடைய பெயர் ஸ்டாலின் என்று இருப்பதால் அது ஒரு ஆங்கில பெயர் போல் இருப்பது என்று எல்லோரும் நினைத்திருப்பார்கள். நான் பிறந்தபோது அண்ணாவின் பெயரையும் பெரியாரின் பெயரையும் இணைத்து ஐயாதுரை என்று பெயர் சூட்ட முடிவு செய்திருந்தார்கள் என்றும், அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர் ரஷ்யாவில் ஸ்டாலின் மறைந்ததால் கம்யூனிஸ்ட் மீது கொண்டிருந்த ஈடுபாட்டால் அவரது பெயரை எனக்கு சூட்டினார்கள் என்று ஒரு விளக்க உரை அளித்திருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் மிக சிறப்பாக பணியாற்றிய முன்னாள் முதல்வர் ரங்கசாமி மீது காங்கிரஸ் கட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும், இவர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாராயணசாமிக்கு எதிராக வேலை செய்ததாகவும், அவருடைய தோல்விக்காக அவர் பாடுபட்டதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு ரங்கசாமி மற்றும் 8 பேர் மீது நோட்டீஸ் அனுப்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனித்தனியாக போட்டோவுடன் கூடிய ஐடென்டி கார்டை கொடுப்பதற்கான திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த இருக்கிறது. இதற்காக இன்போசிஸின் துணைத் தலைவர் திரு நீல்கனி அவர்களை தலைவராக நியமித்துள்ளதாகவும், இது ஒரு மத்திய அமைச்சருக்குரிய பதவி என்று டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வடகொரியாவில் இன்று மாபெரும் போராட்டம் ஒன்று நடந்ததாகவும், அந்த போராட்டத்தின் போது அமெரிக்கா வடகொரியாவுக்கு விடுத்துள்ள மிரட்டலை கண்டு நாங்கள் பயப்படவில்லை என்றும், எங்கள் நாட்டு பாதுகாப்புக்கு நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று முழங்கி இந்த மாபெரும் போராட்டம் நடந்ததாக வடகொரியாவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஈராக் நாட்டு மார்க்கெட் பகுதியில் நடந்த ஒரு பயங்கர குண்டுவெடிப்பில் 70 பேர் கொல்லப்பட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் பாக்தாத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏர் பிரான்ஸ் விமானம் அட்லாண்டிக் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 200க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் அவர்களை தேடும் பணி மும்முரமாக நடந்து கொண்டிருந்த வேளையில் அந்த விமானத்தின் பைலட்டின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் விமானப்படை வீரர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். வானிலை அறிக்கை.
25 ஜூன் 2009 பிற்பகல் 3 மணி ஏற்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மேகமூட்டங்கள் இருப்பதை காணலாம். நேற்று வங்கக்கடலில் தெரிந்த அதிக மேகமூட்டங்கள் குறைந்து தற்போது ஓரளவுதான் மேகமூட்டம் தெரிகிறது. அதேபோல் அரபிக்கடலிலும் அதிக மேகமூட்டங்கள் கேரளாவை நோக்கி வருவதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவேறுகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.